நடவடிக்கை கிரமம் 6-7. சில நிகழ்வுகள் அது நம்ம ஞானியா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சில நிகழ்வுகள் நம்ம எடுத்த முடிவை நம்மளே திரும்ப மாற்றி எடுக்கிறதுக்கு காலம் ஒரு வழிவகை செய்யும். நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம், அது காலம் என்ன செய்யும்னா, இல்லை இப்படி டக்குன்னு மாற்றிடு, இதனால் பின்னாடி நிறைய பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு அறிவுறுத்தும். அது மாதிரி இப்போ சட்ட புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, இது 2 தடவை மாற்றப்பட்ட நூல். 2 முறை சாமி என்ன செஞ்சுருக்காங்க, சட்டங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த 2 முறை ஏன் மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா, எந்தெந்த அதான் சொன்னேன், இந்த காலம் உணர்த்தும் பொழுது இது வேண்டாம், இப்படி வேணாம், இதை இப்போ மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தம் செய்து மாற்றப்பட்டது தான் இது. அப்படி மாற்றப்பட்டதில் இந்த நிலை ஆலய நிர்வாகம்னு வரும் பொழுது சாமி யாரு ஆலயம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. யாரு ஆலயம் இப்போ ஆலயம் எடுத்துட்டாரு, ஆனால் அப்போ எழுதும்போது எழுதியிருக்காரு ஆலயம்ன்றது யார் ஆரம்பிக்கலாம். அது இப்போ நிலையத்துக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி திருமணமானவங்க, எதுல? சித்த வித்தை மார்க்கத்துல திருமணமானவங்க, அவங்க தான் நிலையம் ஆரம்பிக்கணும். ஒருத்தர் சொல்ல, இப்போ சரவணன் தான் நிலையம் ஆரம்பிக்கணும்னு சொல்லலை, சரவணன் மனைவியும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கணும். அங்கேயே என்ன பண்ணிட்டாரு, 2 பேரையும் உள்ள கொண்டு வந்துட்டார். உள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, அந்த ஆடவன் வேறு ஜாதியை சேர்ந்தவனாகவும், இந்த பெண் பிள்ளை மகள் வேறு ஜாதியை சேர்ந்தவளாகவும் இருக்க வேண்டும்ன்றார். சொல்லும் போது சொல்றார், நீங்கள் அபிமானித்த ஜாதியின் பிரகாரம்ன்றார். நீங்கள் அபிமானித்து உறுதி எங்கேயுமே உறுதி செய்யல. அவர் எங்கேயுமே மதத்தையும் ஜாதியையும் உறுதி செய்யலை. நீங்கள் அபிமானித்தன்னா அது உறுதி செய்யப்படாத ஒண்ணுன்னு அர்த்தம். நீ ஏன் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் கூட நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதியா இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஆலயத்தை ஆரம்பிக்க வேண்டும்ன்றார். அங்கேயே சமநிலையை கொண்டு வர்றார். இவர்கள் தான் ஆலயத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நிலையம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அப்படிதான் செய்யலாம்னு. ஆனா இப்போ அப்படி செய்யறோமான்னா ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு 10-15 இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமமான அவங்களுக்குள்ளேயே பண்ணி கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது அங்கேயே ஆரம்பிச்சிடறார். இப்போ இங்கே இப்படி சொல்லிட்டு 6வது சட்டம் சொல்லிட்டு 7வது சட்டம் திருமண சட்டம் வர்றார். சித்த வித்தியார்த்திகள் திருமணம் செய்து கொள்வது எப்படி? சிக்கலான இடம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளணும் சித்த வித்தியார்த்தியில. இப்போ அந்த ஆண் மட்டும் வித்தியார்த்தியா இருந்து பெண் வித்தியார்த்தி இல்லைன்னா பண்ணக்கூடாது. பெண் வித்தியார்த்தியா இருந்து ஆண் வித்தியார்த்தி இல்லைன்னா பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, வித்தை பெற்று தவம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த தியானத்தினால் வரக்கூடிய தவத்தினால் வரக்கூடிய உடல் சூடு என்பது சுத்த சூடு. அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சுத்த சூடு, அந்த சுத்த உஷ்ணம் அபிவிருத்தியாகி உள்ளே இருக்கும். சுத்த உஷ்ணம் இப்போ நமக்கு வெளியில போறதெல்லாமே அசுத்தம் தான் வெளியில போகும். பிராணன் உள்ளே தானே இருக்கு. அப்போ பிராணன் உள்ளே இருக்கும் பொழுது அந்த சுத்த சூடானது உள்ளே இருக்கும். அது பொங்கி தகித்து கொண்டிருக்கும்ன்றார். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா தகித்து கொண்டிருக்கும்ன்றார். இப்போ இதுல யாரோ ஒருத்தர் வித்தை வாங்கல, திருமணம் செய்து கொள்கிறீர்கள், 2 பேரும் ஒன்னா சேர்றீங்க, குழந்தைக்காக முயற்சி செய்யறீங்க. அது எப்படி சொல்றாரு? குழந்தைக்காக முயற்சி செய்யறீங்க. இப்ப அதிகப்படியான சூடு இருந்தா என்ன நிக்காது? கரு நிக்காது. அவரு எங்க கொண்டு வர்றாருன்னா, அத நீ உன்னைய கல்யாணம் பண்ண சொல்லிட்டேன், அடுத்து உனக்கு குழந்தை வேணும். குழந்தை இல்லைன்னா நீ திரும்ப யார்கிட்ட தான் நிப்ப? நீங்க தான் நிப்ப. ஏன்னா நீ தான் கல்யாணம் பண்ண சொன்னீங்க. இப்போ குழந்தை இல்லை, குழந்தைக்கு என்ன சொல்றீங்க? இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் சொன்னேன், ஆனா நான் எப்படி சொன்னேன்றதை திரும்ப சொல்றேன். 2 பேருமே வித்தை எடுத்து சமமாக பயிற்சி செய்து அந்த சம சூடு சுத்த சூடு 2 பேரும்
அந்த பரஸ்பர சூட்டில் இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அந்த குழந்தை கரு நிற்கும் நின்றுச்சுன்னா அது வேற விஷயம்னு சொல்கிறார். அப்படி அல்லாது நீங்கள் ஒருவர் அல்லாது ஒருவர் மாறி செய்து கொண்டால் உடல் உபாதைகளும் மன உளைச்சலும் உண்டாகும் சொல்கிறார் திருமண சட்டத்தில் சொல்லும் பொழுது. அப்போ நீங்கள் அது ஜாதி இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் திருமணம்னு வந்துட்டீங்கன்னா வித்தையை ஃபர்ஸ்ட் காட்டி கொடுத்துருவாங்க. அது பெண்ணுக்கோ ஆணுக்கோ யார் இல்லாமல் இருக்காங்களோ இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு காட்டி கொடுத்து அதில் பயணப்பட செய்து அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? சித்த வித்தியார்த்திகள் திருமணம் இருவரும் கலந்து பேசின்றார். கலந்து பேசினா அவங்க ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் இருக்கா நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு தானே தெரியும். அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற. இருவரும் கலந்து பேசி, யாருக்கு? நமக்கு சொல்லல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றார். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கலந்து பேசி உங்களுடைய மனம் பொருந்துகிறதா என்று நீங்க தான் செக் பண்ணிக்கிறன்றார். யார? நீங்க தான் செக் பண்ணிக்கிறணும். அப்படி பொருந்தும் பட்சத்தில் ஒரு உணர்வு வருது, சரியா போகும் அப்படின்னு. இப்ப பாக்குற நமக்கு தெரியுமா இது பொருந்தும் பொருந்தாது? சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, சரி பொருந்திருச்சுன்னு நம்ம நினைப்போமா? இல்லை, அவங்க எதுக்கு வேணாலும் சிரிச்சு பேசியிருக்கலாம். அப்படி அல்ல, அவர்கள் ரெண்டு பேரும் மனம் ஒத்து எங்க மனசு பொருந்திருக்கு, திருமணம் நாங்கள் செய்துக்கிறோம் அப்படின்னு வரும் பொழுதுதான் திருமணத்தை செய்யணும்னு சொல்றேன். இப்போ அப்படி வந்தாச்சா? அடுத்து சொல்றாரு இந்த விவாகம் எப்படியான விவாகம் நம்ம செய்யணும்னு சொல்றேன். அப்ப பழமையான அந்த பழங்காலத்துல இருந்து இருக்கக்கூடிய விவாகங்களை சொல்லிட்டு வர்றார். உத்தமம், மத்தியமம், அதமம், அதமாதமம், 4 இது சொல்றார். ஒண்ணு காந்தர்வ திருமணம், இன்னொன்னு சுயம்பரம், இன்னொன்னு நம்ம பேசி முடிச்சு வைக்கிறது, 4வது கணக்குல இல்லைன்ட்டார். மற்றதெல்லாம் அது விட்டுரு, அது ஏனோ தானே நடக்கிறது, அதான் அதமாதமம்ட்டார். அது தேவையில்லாத விட்டுருன்ட்டார். அது எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது கணக்கு. ஆனா நமக்கு சொல்லியிருக்கிறது மத்தியம விவாகம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்ப அங்க என்ன சொல்றாரு? அது சுயம்பரம் ஆகுன்றார், தேர்ந்தெடுத்தல்னு சொல்றாரு. ஆனா முன்னாடி சொல்லிட்டாரு நீ தேர்ந்தெடுத்தாலும் என்ன செய்யணும்ன்றாரு? கலந்து ஆலோசித்து மனம் பொருந்தும் வரையில் பொறுமையா இருக்க சொல்றாரு. நீ பாக்குறதுனால தப்பு இல்லை, நீ கல்யாணம் கேட்கறதுனால தப்பு இல்லை. ஆனால் நீ எதுவரையும் பொறுத்திருக்கணும்? உங்களுடைய மனம் ஒன்றி போகும் வரையில் பொறுமையாக இருந்து. எப்பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனம் ஒன்றி அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி ஒன்றி போனால் அதுக்கப்புறம் தான் நீ இந்த கல்யாண விவாக விஷயத்துக்கே நீ வரணும்னு சொல்றார். அப்போ மத்தியம விவாகம் நமக்கு செய்ய வேண்டியதாகும் சொல்றார். மற்றது தாலி கட்டுதல் சடங்கு முறைகள்லாம் நமக்கு தேவையில்லை, அது சும்மா அனாச்சாரமான விஷயம், அது தேவையில்லைன்னு சொல்றார். திருமண சட்டம்னு வரும்பொழுது சரியா? இப்ப இங்க என்னன்னா இதுல எங்க சாமி மாத்தினாரு அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் சில தகவல்கள் வர்றது தான் நான் இங்க சொல்லுவேன். அப்ப ஆசிரமத்துல சாமி, இப்ப ஆசிரம வாசிகள் வேற, வெளியில இருந்து சாமிகிட்ட பழகி போறவங்க வேற, இப்படி 2 கேட்டகரி அப்பவே இருந்திருக்கு. அதாவது ஆசிரமம்னா ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவங்கள சாமி வெளியில விட மாட்டார். இப்ப வெளியில இருந்து சாமியை பார்க்க வரவங்க நெருக்கமா இருப்பாங்க இல்லையா? அப்படி பழகக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. சாமி கூடயே, சாமி எங்க போனாலும் கூடயே போவாரு வருவார். திருமணம் ஆகல அவர். இப்ப அவர் என்ன செய்யறாரு? சாமிகிட்ட திருமணம் பண்ணணும்ன்ற. சரி பண்ணிக்கோன்ற, நீங்க தான் பண்ணி வைக்கணும்ன்ற. அப்படியா, சரி பொண்ணு வருவான்ற. சரி நாளைக்கு மறுநாள் என்னது அந்த பொண்ணு வருது. அப்படியாம்மா, சரி வித்தையை பத்தி எல்லாம் சொன்னியா? சரி ரைட். திரும்ப மறுநாள் சாமி கூப்பிட்டு இந்த பொண்ணை கட்டியே ஆகணுமான்னு கேட்குறாரு. ஆமா சாமி நான் வாக்கு கொடுத்துட்டேன். சரி. அந்த பொண்ணை கூப்பிட்டு இவனை கட்டியே ஆகணுமான்றார். ஆமா சாமி கட்டினா அவர் தான் கட்டுவேன். சரி, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சாமி என்ன செய்யறாரு? திருமணம் பண்ணி வைக்கிறார். எங்க பண்ணி வைக்கிறாரு? ஆசிரமத்துல இல்லை, வெளியில பண்ணி வைக்கிறாரு. அவங்க ஊராரெல்லாம் கூப்பிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறார். நாள் சென்று போகுது, அப்படியே சென்று போகுது. நாள் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம்னு போகுது. இப்போ அங்கிருந்து
வர்றாங்க சாமிகிட்ட, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவர் சரி வர வீட்டுக்கு வரவோ போகவோ இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆகுது. அப்போ சாமி கேட்டாரு, நான் ஏற்கனவே கேட்டேன், இவனை தான் கட்டணுமான்னு கேட்டேன் உன்னிட்ட, நான் உன்னிட்டையும் கேட்டேன், இவ்வளவுதான் கட்டணுமான்னு கேட்டேன். நான் கேட்கும்போது உனக்கு புரியலையா? நீ என்னையவே சத்தியமா நினைச்சிட்டு இருக்க, நீ இந்த வார்த்தையை நீ புரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்னு. நானா பிடிச்சி வச்சிருக்கேன், கூட்டிட்டு போ, இந்த அதுதான் கூப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமி வாட்டுக்கு போயிட்டார். இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது, வாங்க வீட்டுக்கு போகலான்னா, நான் சாமியை விட்டு வரமாட்டேன், ஒரு நாள் நான் சாமியை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு என்னதான் சாமி விட அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த சட்டத்தை என்ன செய்யறாரு, மாத்துறார். இனிமேல் திருமணத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க தான் அதை முடிவு பண்ணிக்கணும். நான் தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், காலம் வலியுறுத்தி மகான்களையும் ஞானிகளையும் முடிவுகளை மாற்ற செய்யும். அப்படிதான் 2 முறை சட்டத்தை சாமி மாத்திருக்கார். அப்புறம் கடைசியில் அவர் போவே இல்லை, தானாவே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்ப சாமிகிட்ட கேட்டிருக்காங்க, என்ன சாமி செய்யறது, இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு. எப்படி பேசி மனமும் சேர்ந்தீர்களோ அப்படியே பேசி மனமும் பிரிந்து விடுவதாகட்டார். ஒரே வார்த்தையில், வேற ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே சொல்லிட்டு இருந்தார். அப்படியே 2 பேரும் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவர் கடைசி வரையும் சாமியோட தான் இருந்தார். சாமியோட இருந்து ஜெபம் பண்ணி நல்ல நிலைக்கு போய் சமாதி ஆகி எல்லா நிகழ்வும் சூப்பரா நடந்தது. ஒரு முடிவுகள் மாறுதுன்னா அது காலம் தீர்மானித்து அறிவுறுத்தப்பட்டு அதை மாற்றி அமைப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா இதே சாமி தான் என்ன செஞ்சிருக்காரு, வரிசையா 7 வேற ஜாதி ஆம்பளை, 7 வேற ஜாதி பொம்பளைய ஒண்ணுமே இல்லை ஒரே நேரத்தில் இப்படி டக்கு டக்குன்னு மாலையை மாத்தினாங்க. அவங்க சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சாமி தானே பண்ணாரு இல்ல? அதே சாமி தான் சொல்றாரு, இவனை தான் கட்டணுமா இவ்வளவுதான் கட்டணுமான்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல நமக்கு அறிவு வேலை செய்யணும்ல. அவர் கேட்கிறாருப்பா, நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சிந்திச்சிருக்கணும். ஆனா சிந்தனை வரல. அப்ப என்ன செஞ்சாரு, இதை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி சட்டத்தை நம்ம கையில விட்டார். இங்கவா, ஒத்து போச்சுன்னா பண்ணிக்க, ஆனா என்னட்ட வராது, அவ்வளவுதான். அதுக்கு மேம்பட்டு அது ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிதான் அந்த திருமண சட்டத்தை சாமி என்ன செஞ்சாங்க, மாத்தி கொண்டு வந்தாங்க. இப்படி மாற்றி எழுதப்பட்ட சட்டங்கள் உள்ள ஒரு 10 சட்டங்கள் இருக்கு. ஆமா, அது போகும்போது அடுத்தடுத்து போகணும்னா பார்ப்போம். சரியா? சரி, நமஸ்காரம்.